அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரும். ஸோ இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நிறைய பொருட்கள் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெங்கலத்திலே பட்டை டம்ளர். இது வரைக்கும் பித்தளையில் 10 டம்ளர் நம்ம வந்து நிறைய போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் அந்த பட்டை வச்ச டம்ளர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே பட்டை பட்டையாக இருக்கும் வெங்கலத்தில். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது பாலிஷ் பண்ணாலும் சரி இல்லை விளக்குனாலும் சரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்குது. அடுத்தது எண்ணெய் வச்சுக்கக்கூடிய அந்த குட்டி எண்ணெய் கலையும் பாருங்களேன், ஆயில் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே எண்ணெய் கலையும் தான். அதை நான் வரும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து வேறு வேறு ரீஜனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி, தென்காசி அந்த பக்கம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆத்தூர், சேலம் அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தஞ்சாவூரில் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, காது வச்ச மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு சைடும் ஒரு இதாக இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தென்காசி அந்த சைடில் உள்ள அந்த எண்ணெய் கலையம் தான் இது. அடுத்தது இது சாப்பிட்ற கும்பாலே பார்த்திங்கன்னா சின்ன கும்பா. ஸோ ஒரு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஸ்நாக்ஸ் வைக்கணும் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரும்பாலும் எதுக்கு அப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்ததா வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கும்பா இருக்குது, அதில் சாதம் வச்சுட்டு இந்த சின்ன இது இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் வச்சு சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்களேன், பரங்கிக்காய் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பரங்கிக்காய் சொம்பு, இதுவுமே மெட்டீரியல் வந்து வெங்கலம் தான். ஸோ இப்போ நான் காமிச்ச பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெங்கல பொருட்கள் தான், அதில் எதுவும் பித்தளை கிடையாது. இதுவுமே வந்து நல்லா ஒரு வார்ப்பு வெங்கலம் தான். இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா நல்லா 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். சுரைக்காய் ஷேப்பில் இருக்கிறனால இது வந்து சுரைக்காய் கொடுவன்னு சொல்லுவாங்க. 3 பக்கம் இந்த மாதிரி தேயாமல் இருக்கிறதுக்கு பாதம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ உள்ள ஜாடிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுத்தை வந்து பிடிச்சி தூக்குறதுக்கு ஏதுவாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயே வந்து இது வேறு மாடல். இங்கே பாருங்கள், நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு வளையமே போட்டு உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அதுலேயே வந்து இது வேறு மாடல். இது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வேணால் பாலிஷ் பண்ணுறதுனா பாலிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்களேன், ஒரு வெங்கல சட்டி, இது சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும், நல்ல ஒரு பழைய வெங்கல சட்டி. அடுத்தது முறி கரண்டிங்க பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், சாதம் எடுக்கிறதுக்குள்ள முறி கரண்டி. அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் இதெல்லாம் எடுத்து ஊற்றுறதுக்கு, சட்னி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த முறிக்கரண்டியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். முறிக்கரண்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா வெங்கல கரண்டிங்க. இப்போ நார்மலாக கடையிலாம் நீங்கள் போய் வாங்குறீங்க இல்லையா, பித்தளை கரண்டிங்க. அந்த பித்தளை கரண்டிலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஈயம் பூசி தான் யூஸ் பண்ணணும். ஈயம் பூசாமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஈயம் பூசி தான் பித்தளை கரண்டி யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி கரண்டிங்க நம்ம ஈயம் பூசாமலே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு வெங்கல காஃபி கப்பு பாருங்கள், இதுவுமே வந்து ஒரு முறி காஃபி கப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியான இந்த பிரான்ஸ் மெட்டீரியல்ஸ் தான். இது எல்லாமே நான் சொல்கிறேன், இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த குரூப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து தனி இதே மெட்டீரியலில் தான் தட்டுமே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் மெட்டீரியல், இது தனியான ஒரு மெட்டீரியலு. அதேமாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு குரூப் ஆஃப் மெட்டீரியல்ஸு. ஸோ எல்லாமே தனித்தனியாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைப்பிடி வச்சு நல்லா ஒரு அழகாக இருக்கும். இது வந்து ஒரு 200 ml வந்து நம்ம காஃபி குடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்னா இது நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சுருக்கறனால அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஸோ இதை நம்ம பாலிஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேணால் வாஷ் பண்ணிக்கிறனாலும் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா திருநீர் மாடல். அந்த திருநீர் மாடலில் பார்த்திங்கன்னா கீழே வந்து சக்கரம் வச்ச மாடல் இது. ஸோ இது திறந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே திருநீர் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பட்டை டம்ளர் பார்த்திங்க இல்லையா, அதே மாதிரி இது வந்து வெள்ளை வெங்கலத்தில் செஞ்சுருக்கக்கூடிய அந்த பட்டை சொம்பு தான் இது. இங்கே பாருங்களேன், ரொம்ப பழசு. இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 சைஸில் உங்களுக்கு இருக்குது. இது ஒரு சைஸு, அடுத்தது இது அதோட ஒரு குட்டி சைஸு, அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய சைஸ் இருக்கிறது இல்லையா. ஸோ இந்த 4மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியான அந்த சொம்புகள். அடுத்து நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுக்கு இந்த ஏக தீபம், இந்த ஒத்த தீபம்லாம் ஏற்றுறதுக்கு பயன்படக்கூடிய இந்த ஒத்த தீப ஆரத்தி தான் இது. ஸோ திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி ஒத்த தீப ஆரத்தியாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். நல்லா வேலைப்பாடோடு இருக்குது. அடுத்து ஒரு பழைய கெரோசின் லேம்ப். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து தனித்தனியாக மேக் பண்ணி அதில் பித்தளையிலே மோல்டு வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நடுப்புற இது வந்து பார்த்திங்கன்னா ஊதி பற்ற வச்சுருக்காங்க. இட் மீன்ஸ் என்னென்னா இது தனியாக செஞ்சுருப்பாங்க, அதை மோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து பழைய மாடலில் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த மோல்டு வரும். அடுத்தது ஒரு சின்ன தவா மாதிரி இது.
அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு. ஸோ இது வந்து நீங்கள் திரிநூல் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நல்லாவே கண்டிஷனாக இருக்குது. இது வந்து பித்தளையில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. நல்ல கண்டிஷனில் நல்லா அழகாக இருக்கும் இந்த பாக்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூ உருளி. ஸோ உங்கள் வீட்டில் சாமி ரூமில் சின்னதாக தண்ணி ஊற்றி வச்சு இதில் வந்து அழகாக குட்டி குட்டியாக பூக்கள் போட்டு வச்சுக்கலாம். வெளில வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை விநாயகர் ஸ்டாச்சு அந்த மாதிரி ஸ்டாச்சு ஏதாவது முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சுருந்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் பக்கத்தில் தண்ணி ஊற்றி இதில் பூ போட்டு வச்சுக்கலாம். இந்த ஆயில் சிட்டி சின்னது காமிச்சேன். இது அடுத்த சைஸ். இது அடுத்தது சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விளக்கு. ஸோ சமைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வெங்கல பருப்பு உருளி தான் இது. இங்கே பாருங்கள், ரொம்பவே பழைய மாடல். பருப்பு உருளி நிறைய கடைகளில் கிடைக்கிது. இந்த மாதிரி மாடல் வந்து பழைய மாடல். நீங்கள் பாருங்கள், நெக்கில் வந்து இந்த மாதிரி 2 கோடு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் இது. ஸோ இதோடைய பிராண்ட்ஸோட மெட்டீரியலோட குவாலிட்டி இப்போ வர மாதிரி இல்லைங்க. கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருக்கும் பழைய மாடலுங்கிறதுனால. அதிலே இது பாருங்களேன், அதிலே பார்த்திங்கன்னா இது வெள்ளோட்டு உருளி வித் சீலோடு இருக்கும். கையா உருளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கையா உருளி. அங்கே பாருங்கள், கரமனை அப்படின்னு போட்டிருக்கும். அங்கே யார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அதுதான் அது. இப்போ எப்படி வெள்ளி தங்கத்துலலாம் போடுறாங்க எந்த யார் செய்கிறாங்கன்னு, அப்போ பாருங்கள் எந்த ஆசாரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கூட போட்டிருக்காங்க, கையா சட்டி. ஸோ இதில் சமைக்கும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து வாங்க பார்க்கலாம் ஒரு சின்ன குமிழ் செம்படம். இது வந்து ஒரு 1 கிலோ கெப்பாசிட்டி பிடிக்கும். இது அடுத்தது தஞ்சாவூர் தலையாடி பொம்மை மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது ஒரு டைப் ஆஃப் ஆயில் பாட். இது சேஃபே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும். அடுத்தது நல்லா அழகாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாவிளக்கு சட்டி. ஆரத்தி எடுக்கிறதுக்கு மாவிளக்கு சட்டி எல்லாத்தையுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பழைய சட்டி, பொட்டு பொட்டாக அடிச்சிருக்கு பார்த்திங்களா, தெரியுதா உங்களுக்கு? பொட்டு அடிக்காமல் ப்ளைனாக இருந்ததுன்னா இப்போ வர புதுசுன்னு அர்த்தம். ஸோ அதை நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். பழசும் புதுசும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஐசிசி தகடையாது இது எதுன்னு உங்களுக்கே தெரியும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மஞ்சள் கலராக இருக்கும், அது புதுசு இது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பழசு, இது வெயிட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு சிவலிங்க லேம்ப் ஒன்று. இங்கே பாருங்கள், நடுப்புற பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக செயின் இருக்கும். அது மாட்டுற மாதிரி ஒரு ஹூக் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய லேம்ப் இது. ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது, நல்லாயிருக்கும். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், நல்ல ஒரு குட்டி பாட்டு வந்து நல்லாவே ஒரு கலைநயத்தோடு இருக்குது, டெக்கரேட்டிவ் பீஸாக. இது பார்த்திங்கன்னா அதில் இது வந்து சின்ன பீஸ். இது அடுத்தது ஒரு குட்டி டப்பி பாருங்கள், நல்ல ஒரு வெள்ளை பித்தளை குட்டி டப்பி. ஸோ 2 வித்தியாசமான விளக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான விளக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வந்ததுனாலே வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான விளக்குன்னு அர்த்தம். அது இது வந்து விஷ்ணு நாம விளக்கு. சூரியபிரி சந்திரபிரி இருக்கும். அந்த விபூதி இதில் இது பார்த்திங்கன்னா சக்கரம் இல்லாத மாடல். இது அதே மாதிரி டிசைன் இதில் சக்கரம் இல்லாமல் இருக்கும். நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கும். அது அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2 முறி தட்டு ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஒன்று 1.25 கிலோ இருக்கும். இதை சமைக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக சமைக்கக்கூடாது. அடுப்பில் வச்சிங்கன்னா தெரிச்சிடும். ஹீட் பண்ணிங்கனாலே தெரிச்சிடும். இது அடுப்புலலாம் ஏற்றக்கூடாது. சாப்பிட்றதுக்கு, ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் இது வந்து யூஸ் பண்ணலாம். சமைக்கிறதுக்குன்னா அது கொஞ்சம் கண்டென்ட்டு மாற்றி கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சமைக்க முடியாது. இந்த மாதிரி இதுதான் சமைக்கலாம், இதெல்லாம் சமைக்கக்கூடாது.
ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோ வெயிட் இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஏன் இவ்வளோ குழிவாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றின சாதம், கேழ்வரகு கஞ்சி, கம்பங்கூழ் அந்த மாதிரி தான் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க குடிக்கும்போது தட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி டிஃபன் பிளேட்டில் வச்சு எப்படி அவங்களால சாப்பிட முடியும்? ஸோ அப்போ இதில் போட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, அந்த சாப்பிட்டதை எடுத்து குடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லது. இதில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருக்கலாம். ஸோ 2 பீஸ் தான் சர்ச் பண்ணி வாங்கியிருக்கேன். ரொம்ப தேடி சிரமப்பட்டு தான் வாங்கியிருக்கேன். அடுத்து அப்படியே எப்படி பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிற பொருட்கள் ஒன்றா காமிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜாடி பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 kgக்கு மேலே வெயிட் வரும். நல்ல டைட்டான லிட்டு இங்கே பாருங்கள். நான் மேலே பிடிச்சி தூக்குறேன், அந்தளவுக்கு லிட்டு நல்லாவே டைட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து லிட்டு கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மாடலாம் ரொம்ப ரேருங்க. தனியாக இது நமக்கு கிடைக்கும், பட் இந்த லிட்டோட கிடைக்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரியுமே இதுவுமே வந்து ஒரு லிட்டோடு இருக்குது. பட் இந்த லிட்டு என்னென்னா ரொம்ப ஏர் டைட்லாம் கிடையாது, ஜஸ்ட் லைக் மூடுற மாதிரி தான் இந்த லிட் இருக்கும். ஸோ மாடல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஒரு காப்பர்லேயே பேரட் சொம்பு ஒன்று. அடுத்து ஒரு பாதம் வச்சு டம்ளர் பாருங்கள், நல்லா ஒரு லெக் வச்சு, ஒரு மணி நேரம் லெக் வச்சு ரொம்ப கிடைக்கிறது ரேரு. ஃபஸ்ட்டு கிடச்சிக்கிட்டு இருந்தது, அப்புறம் கிடைக்கிறதே இல்லை. இப்போ நல்லா கிடைக்கிது இப்போ தான் மறுபடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வெங்கல கிண்ணம் பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய வெங்கல கிண்ணம். அடுத்துங்க பாருங்கள், இந்த குப்பரை பார்த்துருப்பீங்க எல்லாருமே, பெரிய குப்பரை, அதுலேயே வந்து மினி வெர்ஷன். அடுத்து ஒரு நல்ல ஒரு டிஃபன் கேரியர், சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல நீட்டாக கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபன் கேரியர் தான் அது. அடுத்து லாக் டைப்லேயே வெங்கல விளக்கு. இங்கே பாருங்கள், பிரான்ஸ் லேம்ப்பு. ஒரு விளக்கு ஏற்றினாலும் சாமிகிட்ட அழகாக ஒரே ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றினீங்கனாலும் 5 முகம் போட்டு அழகாக ஏற்றக்கூடிய லாக் டைப். திருவுரு சுற்றுறது கிடையாது, இது அப்படியே ஒரு வாட்டி லாக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். லாக் டைப் லேம்ப். இங்கே பாருங்கள், நல்ல பழைய காலத்து வெங்கலம். ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ வந்து சான்ஸே கிடையாது. அப்படியே இதுக்கு வாங்க, இங்கே பாருங்கள் ஒரு அழகான இட்லி சட்லி பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக சின்னதாக. இது வரைக்கும் பெருசாக காமிச்சிருக்கோமா, போன வாட்டி இது பெருசு காமிச்சோமா, ஸோ அதுலேயே சின்னது இது. இதோட சின்னது ஒன்று நான் ஷார்ட்ஸில் போட்டேன், அது ஒரு பாருங்கள், அது ஷார்ட்ஸில் போட்டு அது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க. ஷார்ட்ஸில் போட்டு அதோட சின்னது. இதுவுமே வந்து சின்னது தான். இங்கே பாருங்கள், 3 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 3 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும், மொத்தம் 6 இட்லி. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து கொழுக்கட்டை விற்கிற மாதிரி ஒரு தட்டு ஒன்று இருக்கும், அந்த தட்டும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் தரேன். இது யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு இந்த 2 தட்டு இல்லாமல் இன்னொரு கொழுக்கட்டை வைக்கிற தட்டும் தரேன். நீங்கள் ஒரு தட்டு இட்லி ஊற்றிக்கலாம், ஒரு தட்டு கொழுக்கட்டை வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் அதுவும் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், சின்னதாக. இது வரைக்கும் பெருசாக போட்டிருப்போம், இது வந்து உங்களுக்கு கச்சிதமாக இருக்கும் சின்னதாக. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பியூர் வெங்கல சட்டி. ஸோ வெங்கல சட்டியே சமைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து நான் 4 விதமாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்களேன், இது ரெண்டுமே வெங்கலம் ஒரு மாடல் தான். ஸோ ரொம்பவே வந்து சமைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வெங்கலம். ஸோ இதுவுமே வெங்கல சட்டின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வெங்கல சட்டின்னு நம்ம சொன்னோம். அது பார்த்திங்கன்னா பித்தளை. ஸோ இது வெங்கலம் தான். ஸோ இந்த டம்ளர் வெங்கலம் தான். ஸோ இதுவும் வெங்கலம் தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து நம்ம வெங்கல பொருட்கள் தான் போட்டிருக்கோம், ரொம்பவே அதிகமாக. விளக்கு முத கொண்டு இங்கே பாருங்கள், நல்ல ஒரு டிசைனான அழகான ஒரு சட்டி போட்டிருக்கோம் பாருங்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் தொடர்ந்து போட்டுறது தான். இது வந்து தண்ணி வச்சுக்கிறதுக்காக உள்ள அந்த தண்ணி சர்வம். ஸோ லாஸ்ட் டைம் யாராவது பார்க்காதவங்க இப்போ பார்த்து உங்களுக்கு விருப்பம் அப்படி நீங்கள் வாங்க விருப்பம் இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். தண்ணி வச்சுக்கக்கூடிய சர்வம். இது வந்து திருச்சியில் ஒரு 70 years அந்த மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி வச்சுக்கக்கூடிய நல்ல வெயிட்டான சர்வம். இது பேர் வந்து சர்வம்னு சொல்லுவோம். ஒரு வித்தியாசமான சேஃபாக இருக்கும்.
ஸோ தண்ணி அதில் வச்சு நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி வந்து வச்சு குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே ஏற்கனவே அவங்க வந்து டின் கோட் பண்ணி விறகடுப்பில் சமைச்சிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் ஏதாவது சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு டின் கோட் போட்டு கூட பண்ணித்தரேன். இதை டின் கோட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு அவுட்டர் பாலிஷ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பிரியாணி கிண்டுறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதுக்கு வேணால் தேவைன்னா நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்கும். உங்களுக்கு அடி வந்து கனமாக இருக்கிறதுனால நல்லா தம்பாகி வேவுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அப்படி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ரெண்டுக்குமே உங்களுக்கு நான் அனுப்பிச்சி தரேன். உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் அது ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன். வெயிட் பேசிஸில் ரீசனபிள் ப்ரைஸில் அது ரெண்டுமே நான் பண்ணித்தரேன். எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாக விலையெல்லாம் வைக்கிறது கிடையாதுங்க. ஒரு 100 200 அந்த மாதிரி தான் நம்ம வந்து விலை வச்சு நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். இப்போ நமக்கு அப்புறம் வீடியோ போட ஆரம்பித்து நம்மளை பார்த்து நிறைய பேர் ஒரு 10-20 பேர் வந்து வீடியோ போட்டுட்டு தான் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் காட்டிலும் நம்ம வந்து கம்மியாக தான் வந்து இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.